ஹாய் பிரதர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாரம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, நம்ம ப்ரீடிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இந்த ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, கேஜ் எல்லாம் மாத்தினால கொஞ்சம் ஃபீட் எல்லாமே நம்ம பார்த்து வச்சுட்டு இருந்தோம். ஆனால் முக்கியமான ஒன்றே ஒன்று நம்ம வைக்காம விட்டோம். விட்டமின் டானிக்கோட கொடுத்துறோம். ஆனால் கால்சியத்துக்கு நம்ம கிரிட் வச்சுட்டு இருந்தோம் புறாங்களுக்கு எப்பவுமே. அதை நம்ம ஹோம் மேடாக செஞ்சு வச்சுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரிட் வைக்காம விட்டோம். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புறாவோட இதான் புறாவோட முட்டை நல்லா தான் இருக்கு. ஒரு சில புறா தோல் முட்டை வச்சிருக்குது. ஒரு சில பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஓடு அது வந்து ரொம்ப நைஸாக இருக்கு. லைட்டாக இப்படின்னா முட்டை உடஞ்சு போயிரு போல இருக்குது. அதனால நீங்க இந்த மாதிரி ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதை என்னன்னு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புறாங்களுக்கு இந்த முட்டை வைக்காம போறது இல்ல முட்டை வச்சாலும் இந்த தோல் முட்டை இந்த மாதிரி போறதுல காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கால்சியம் இல்லாதனால தான் புறா முட்டை வைக்காமையும் போகும். முட்டை வச்சாலும் இந்த மாதிரி தோல் முட்டை போகும். இல்ல கடைசி டைம்ல பொறிக்காமையும் போறது ஒரு நிறைய % சான்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம்னால மட்டும் தான். அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்லயே நம்ம கிரிட் மேக் பண்ணி நம்ம புறாங்களுக்கு கொடுக்க போறோம். ஏன்னா இந்த வெளியே கூட வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. வெளியே வாங்கினா ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா இப்போ வர ரேட் எச்சாகிட்டே தான் போகுது. அதனால நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கிரிட் மேக் பண்ண முடியும். அது ஈஸியான வெறும் 3 பொருளை வச்சு அதை நம்ம வாங்க இந்த வீடியோல என்னன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போது நம்ம ஹோம்மேடாக பீஜன் கிரிட் மேக் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்மண் வேணும் நம்ம பீஜன் கிரிட் மேக் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா முட்டையோட கம்பல்சரி வேணும். முட்டையோட நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி. நாட்டுக்கோழியாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து பிராய்லர் கோழி முட்டை தான். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அடுப்பு எரிக்கிறோம் இல்லையா, அந்த அடுப்பு சாம்பல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் சாம்பல்லே கொஞ்சம் கறியும் கலந்துருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 3 தான் மோஸ்ட்லி கிரிட்டாக நம்ம மேக் பண்ணி நான் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நான் கிரிட்டாகவே மேக் பண்ணி வைக்கலினாலுமே இது ஆட்டோமேட்டிக்காக இதை தான் போய் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க எங்கே பார்த்தாலும். அதனால் நாமே இது கிரிட்டாகவே மேக் பண்ணி வைக்கக்கூடாது, நான் கிரிட்டாகவே மேக் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதனால் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு ப்ரீடிங்கில். இப்போ இந்த 3 பொருளையும் மிக்ஸ் பண்ணி இதை எப்படி கிரிட்டாக மாற்றுறதுங்கிறத பின்னாடி வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டையோடு இதில் எடுத்து வச்சுக்க முடியாது. அந்த முட்டையோட மட்டும் தனியாக எடுத்து ஒரு தடத்துலேயே லோச்சொன்னில் வச்சு அதை நம்ம சின்ன சின்ன கிறிஸ்டலாக உடைக்கணும். ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பவுடர் மாதிரியும் போயிடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சின்ன சின்ன கிறிஸ்டலாக இருந்தால் போதும் புறாவோட வாய்க்குள்ளே போகிற மாதிரி. இந்த முட்டையோட ஓடில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது. அதனால நம்ம இதை ஒரு கால்சியத்துக்கு முக்கியமாக இதுக்கு நம்ம புறாக்கே இதை நம்ம திருப்பி நம்ம இதையுமே இந்த கிரிட்லேயுமே சேர்த்துக்கிறோம். இப்போ நீங்கள் கடையில் வாங்கினாலும் இந்த இது கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் சங்கு இதெல்லாம் உடச்சி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது இந்த 3 பொருள் வச்சு சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக செகண்ட் ஒன்னா நம்ம இதில் என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்த சாம்பலும் லைட்டாக அதில் சின்ன சின்னதாக கிடக்கிற அருப்பு கறியும் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பெருசாலாம் நீங்கள் எதுவுமே பண்ணிட வேண்டாம். ஏன்னா அது ஆல்ரெடி கிறிஸ்டலாக தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன கறி துண்டு மட்டும் ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப ஓரளவுக்கு சின்ன சின்ன கிறிஸ்டல் மாதிரி இருந்தாலும் நமக்கு செட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் புற நாள் திங்க முடியாது. இப்போ நம்ம இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓடில் இந்த சாம்பல் இருக்குல்ல, அது போய் லைட்டாக ஒட்டிக்கிச்சனால நம்ம அதுவுமே சேர்ந்து உள்ளே போகும். ஏன்னா சாம்பலை தனியாக திங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு சிலது நம்ம ஒரு இடத்துல அந்த டப்பா மாதிரி போட்டுச்சுன்னா அந்த சாம்பலை திங்க முடியும். இதே தரையில் சாம்பல் விழுந்து அதனால திங்க முடியாது. அதனால அந்த செல்லோட ஒட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெட்டராக இருக்கும் நம்ம புறாங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி உங்கள் கையில் இருக்கும். இதில் அடுத்ததான் நம்ம முக்கியமாக இன்னொரு பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மண் தான். ஏன்னா செம்மண் மட்டுமே நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு தட்டை மாதிரி ஏதாச்சும் போட்டு அந்த இடத்துல உருவாக வச்சிட்டாலே அதே ஒரு கிரிட் மாதிரி தான் உங்களுக்கு பீஜனுக்கு வந்து எஃபெக்டாக காட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே ஆட்டோமேட்டிக்கலே இந்த கால்சியம் சத்து இரும்பு சத்து எல்லாமே இருக்கிறது தான். ஆனால் இப்போ நம்ம மாடியில் வச்சிருக்கனால கீழே என்ன கூட தரையில் போய் மேயும் அங்கே இங்கே மேயும் ஏதாச்சும் செடி இடி பிடிக்குதுங்க, அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்ததில்லை. இப்போ என்ன மாடியில் தனியாக வச்சிருக்கனால ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது முன்னாடி மாடியிலேயே வச்சிருந்துருக்கோம். இதுக்கு ஃப்ரெண்டு லாஃபில் இந்த மாதிரிலாம் அவங்களாம் தனியாக இந்த கிரிட்டு கொஞ்சம் மெடிசன் அப்படின்னு போயிடுறாங்க. நம்ம சேனலில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெடிசன் சொல்லியிருப்போம். ஆனால் எல்லாமே நேச்சுரல் மெடிசனாக தான் சொல்லியிருப்போம். இங்கிலீஷ் மெடிசன் பக்கம் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாமே மேக் பண்ணி வச்சுட்டு இருக்கனால நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இது வரைக்கும் வரதில்லை. இப்போ பாருங்கள், நான் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்றேன். அது ஃபஸ்ட்டு எதை போய் மேயுதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே இற போடல, எதுவுமே போடல. இதுக்கு கேஜில் எல்லாமே ப்ரீடிங் கேஜுங்கனால எல்லாத்துலேயுமே இற தண்ணி எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்குது. இப்போ கீழே வந்தோடனே தண்ணி குடிக்கிறதோ இல்லையோ ஃபஸ்ட் ஒன்று அந்த கிரிட்டை மேயும். ஏன்னா இது நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக இது வீட்டில் வந்து எந்நேரமும் இதை தான் போய் நம்ம இற போட்டோம்னா இறைய விட்டுட்டு நம்ம கொஞ்சம் அடுப்பெரிக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லா புறம் அந்த அடுப்புக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட சாம்பல் அந்த முட்டையோடு இதெல்லாத்தையும் பார்த்து அதான் கிரிட்டாக அதான் சாப்பிட்டு இருந்தது. இப்போ என்ன நம்மள தங்கி அந்த மாதிரி எதுக்கும் கொஞ்சம் இடம் இல்லாதனால நம்மளா மேனுவலாக மேக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வச்சோடனே பார்த்தீங்கன்னா அத்தனை புறம் அங்கே தான் நின்றுருக்குது. அங்கே இருந்து 1-2 புறா சாப்பிட்றத பார்த்து கூண்டில் இருக்க எல்லா புறமே கீழே இறங்கி இப்போ வந்து கிரிட்டை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சில கேள்வி வரும், இது ஏன்னா வீட்டில் மேக் பண்ணணும், நான் கடையில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ கிட்ட ஒரு 220 ரூபாலேருந்து ஒரு 230-40 அதுக்குள்ளே தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஏரியாவில் 5 கிலோ அந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 340 ரூபா கிட்ட வந்து கிட்டத்தட்ட 80 ரூபாலேருந்து 90 ரூபா வரைக்கும் விலை ஏறி இருக்குது.
அது நான் கேட்டேன், ஏன்னு தெரியல அவங்ககிட்ட. அவங்க எதுவுமே பதில் சொல்ல. அதனால் நானும் ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த அன்றைக்கி நான் கிரிட் வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த டைம் நான் எப்பயும் வாங்குற கடையில் தான் போய் வாங்கலான்ட்டு போனேன். அங்கே இந்த மாதிரி சொன்னனால தான் நம்ம வீட்டிலேயே மேக் பண்ணலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் வந்தேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வீட்டிலேருந்து வேஸ்ட்டாக கிடைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம மேக் பண்ணுறோம். அதுவும் இது ஒரு நேச்சுரலாக கிடைக்கிற மண், முட்டை ஓடு, சாம்பல் அப்படிங்கிறனால இதுக்கு பேர்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நான் கிட்டத்தட்ட இதை ஒரு 4-5 வருஷமாக என் வீட்டில் இதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இது நானாக இங்கே அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இல்லாதனால நானாக மேனுவலாக மேக் பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல் முட்டையாக வச்சுட்டு இருந்தாலும், ரொம்ப கால்சியம் பார்த்ததுனால தோல் முட்டையாக வச்சுருந்தாலும் புறா ரொம்ப டல் ஆயிரும். அப்புறம் முட்டை வைக்காமல் போகிறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு புறா ஆயிருக்கு. ஏன்னா இந்த தோல் முட்டை ஃபஸ்ட் டைம் வச்சு அது நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முட்டை, அது முட்டை வைக்காமல் கூட போயிருக்கு அந்த புறாலாம் ஹோமரில். அதனால் பேர்ட்ஸ் வளர்த்தவங்க ரேசிங்காக இருந்தாலும் சரி, சும்மா நம்ம ஹாபிக்கு ஏதாச்சும் வளர்த்துற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு சிலது நீங்கள் இந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கிட்டீங்கன்னா பேர்ட்ஸ் லாஸ் ஆகிறத ரொம்பவே கம்மியாக பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியெல்லாம் எதுவுமே மெயின்டைன் பண்ண மட்டும்னா நிறைய பேர்ட்ஸ் நம்மகிட்ட லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. கிளைமேட் சேஞ்சினாலும் சரி, இல்லை ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைனாலும் சரி, ஒரு பெரிய எஃபெக்டாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சதுன்னா அடுத்த ஸ்டேஜ் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் ரொம்ப அடைச்சிக்கிட்டு அது ஒரு கேங்கர் மாதிரி ஆயிரும். ஏன்னா அதனால் மூச்சு விட முடியாமல் செத்து போயிடும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிரச்சனை நம்ம பார்த்து சின்னதுலேயே பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி அது எந்த ஒரு பெரிய எஃபெக்ட்டுமே காட்டாமல் ஈஸியாக சிம்பிளாக பார்த்துக்கலாம். எனவே இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வீட்டில் ஹோம்மேடாக நம்ம கிரிட் மேக் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா இப்படி மேக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம புறாங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. இதுக்கு அடுத்த வீடியோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிட் மேக் பண்ணி புறாங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பீங்க. புறாவும் முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருக்கோம். குஞ்சு பொரிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு பெருசாகவும், பிறந்த குஞ்சு பெருசாகவும், ரெண்டாவது பிறந்த குஞ்சு சின்னதாகவும் இருக்கும். இது மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை இதுதான். ப்ராப்ளம் ஒன்று இருக்குது இந்த ப்ரீடிங்கில் மட்டும். அது எப்படி நீங்கள் ஒரு குஞ்சு பெருசும் திருச்சு இல்லாமல் ஒரே மாதிரி ரெண்டுமே ஒரே சைஸில் குஞ்சு எடுக்கிறது இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்க நினச்சா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனிவே பாய் பிரதர்ஸ்.